இப்போ நம்ம பார்த்துட்ருக்க வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்மெண்ட்டுக்கு மேலே முதல் செங்கல் கட்டுமானம் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அது நமக்கு பிரிக்கை ஆஷ் பண்ணும்போது என்னென்னலாம் கவனிக்க வேண்டியதுங்கிறது இந்த வீடியோவில் தெளிவாக காமிச்சிருக்கோம். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம போன வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலம் பாக்ஸ் மாட்டி காங்கிரீட் போட்டிருப்போம். அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா காலத்தை பிரிச்சுட்டு இந்தமாதிரி நம்ம சாக்கு கட்டி க்யூரிங் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். அது போக நம்ம பிரிக் லைன் ஆஷ் பண்ணணும். ஸோ இந்த பிரிக் லைன் வந்து முதவரையில் ஆஷ் பண்ணும்போது என்ன கவனிக்கணும்னு பார்த்திங்கன்னா நம்ம டிசைனில் ட்ராயிங்கில் கொடுத்துருப்பாங்க டோர் ஓப்பனிங் விண்டோ ஓப்பனிங்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே போல் மூலமட்டம் கிராஸ் செக் பண்ணிவிட்டு இந்த பிரிக் லைனை ஆஷ் பண்ணணும். அவுட்ரு டு அவுட்ரு வந்து அளவுகள் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு நூல் கட்டிட்டு அப்புறம் அந்த அளவுலேருந்து உள்ள அளவு ஒவ்வொரு ரூமாக வந்து நம்ம வந்து பிரிக்கணும். அப்படி பிரிக்கும்போது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு மெயின் டோர் வந்து ஒரு 4 அடி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா 4 அடி 1 இன்ச்சு இல்லை 4 அடி 2 இன்ச்சு அந்த மாதிரி கொடுக்கணும். அப்போ தான் பூச்சி கணத்து போக மீதி நமக்கு வந்து எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் கிடைக்கும். இப்போ நம்ம எப்படி ஆஷ் பண்ணுறோமோ அது போல் தான் நமக்கு வந்து ரூஃப் வரைக்குமே பிரிக் ஒர்க் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதனால் இந்த விஷயத்தை வந்து முக்கியமாக கவனிக்கணும். மூலம் மட்டும் கரெக்டாக செக் பண்ணணும். இன்னொரு டு இன்னொரு அளவு கரெக்டாக செக் பண்ணணும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.